Dear students, in this video we are going to see 7th standard English Unit 2 poem The Listeners. This is a memory poem, students, so you should study the full poem. Okay, now let's see the poem. Before going to learn the poem, now let's see the glossary. Champed, bite and chewed upon noisily. அப்படின்னா என்னென்னா அசை போடுறது, சத்தமாக மெல்றது, செவக் செவக்குன்னு மெல்லுவோம் இல்லையா. ஸோ அப்போ வந்து ஒரு சவுண்டுக்கு கேட்கும் இல்லையா, அதுக்கு பேர் தான் என்னென்னா சாம்ப்டு. அனிமல்ஸ் எல்லாமே மாடு இதெல்லாம் வந்து அசை போடுதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இதுக்கு பேர் தான் என்னென்னா சாம்ப்டு. ஃபர்னி, ஃபர்னி மீன்ஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் ஃப்ளவர்லெஸ் பிளான்ட், அதாவது செடிகள் இருக்கு, அந்த செடிகளில் எது இருக்காதான், பூக்கள் இருக்காது. பூக்கள் இல்லாத செடிகளுக்கு பேர் தான் என்னென்னா ஃபர்னி. அடுத்த டரேட், a small tower that projects from the wall of a building. ஒரு பில்டிங்கோட செவத்துல இருந்து ஒரு டவர் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது, டரேட். அடுத்து ஸ்மார்ட், knock loudly, வேகமாக தட்டுறது. சில், a horizontal piece of timber beneath a window or a door. ஒரு கதவோ இல்லை ஒரு ஜன்னலுக்கோ அடியிலையோ ஒரு வுட்டில் வந்து ஒரு ஹரிசாண்டலாக ஏதாவது ஒரு பீஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்னது, சில். Perplexed, that means confused, குழப்பமாக இருக்கிறது. Thronging, thronging means crowding, கூட்டமாக இருக்கிறது. Hearkening, hearkening means listening attentively, கவனமாக கவனிக்கிறது. Okay, now let's see the poem. The listener. Is there anybody there? Said the traveler, knocking on the moonlit door. And his horse in the silence champed the grasses of the forest's ferny floor, and a bird flew up out of the turret above the traveler's head. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ட்ராவலர்னா யார், ஒரு பயணம் செய்கிறவர். அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா தனியாக ஒரு இடத்துக்கு வர்றாரு. எப்போ, நைட் டைமில், மிட் நைட்டில் வர்றாரு. ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்றத தான் இந்த போயமில் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்கும். ஆனால் அந்த ஸ்டோரி வந்து எங்கே ஆரம்பிச்சிருக்கு எங்கே முடிஞ்சிருக்குன்றது தெரியாது. ஏன்னா நமக்கு இது மெமரி போயம்ன்றதுனால கம்மியான லைன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லைன்ஸில் என்ன மீனிங் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இஸ் தேர் எனிபடி தேர் செட் த ட்ராவலர். அவர் என்ன பண்ணுறாரு, யாராவது இங்கே இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. நாக்கிங் ஆன் த மூன்லிட் டோர். மூன்லிட் டோர்னா அந்த நிலாவோட வெளிச்சத்தில் அவர் ஏதோ ஒரு இடத்துக்கு வந்துட்டுருக்காரு. ஸோ வந்துட்டுருக்க இடத்துல வந்து ஒரு வீடு இருக்குது, சரியா. அந்த வீட்டோட கதவு வந்து அந்த நிலாவோட வெளிச்சத்தில் அவருக்கு தெரியுது. ஸோ அவர் உடனே அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கிற அந்த கதவை தட்டுறாரு. தட்டி என்ன கேட்குறாரு, யாராவது இங்கே இருக்கீங்களா, இஸ் தேர் எனிபடி தேர். அந்த கதவை தட்டி யாராவது உள்ளே இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அண்ட் ஹிஸ் ஹார்ஸ் இன் த சைலன்ஸ் சாம்ப்டு த கிராசஸ். ஸோ அவருடைய குதிரை, அப்போ அவர் எதில் வந்திருக்காரு, குதிரையில் வந்திருக்காரு. ஸோ என்ன பண்ணாரு, அவருடைய ஹார்ஸை வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு அந்த வீட்டில் வந்து அந்த கதவை தட்டுறாரு. ஸோ அந்த ஹார்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கான், அண்ட் ஹீஸ் ஹார்ஸ் இன் த சைலன்ஸ் சாம்ப்டு த கிராசஸ். என்ன பண்ணுதான், சாம்ப்டு நம்ம என்னன்னு பார்த்தோம், அசை போடுறது, மெல்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அந்த இருட்டான அந்த டைமிங்கில் அந்த ஹார்ஸ் அவன் நிப்பாட்டிட்டு வந்து எந்த ஒரு சத்தமும் இல்லை, என்ன சவுண்டு மட்டும் கேட்டுட்டு இருக்குது, அங்கே இருக்கிற அந்த கிராசஸை புட்களை அந்த ஹார்ஸ் வந்து அசை போடுற சவுண்டு மட்டும் கேட்குது. ஆஃப் த ஃபாரஸ்ட் ஃபர்னி ஃப்ளோர். அப்போ அந்த ஃபர்னினா என்னன்னு பார்த்தோம், ஃப்ளவர்லெஸ் பிளான்ட், அதாவது பூக்கள் இல்லாத செடிகள். ஸோ அந்த ஹார்ஸ் வந்து அப்போ ஃபாரஸ்ட், அப்போ இவர் எங்கே வந்திருக்காரு, இப்போ ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே வந்திருக்காரு. ஸோ அந்த காட்டில் இருக்கிற அந்த ஃபர்ன்ஸ், அந்த பூக்கள் இல்லாத அந்த செடிகளை அந்த கிராஸ் வந்து என்ன பண்ணிட்டு இருக்குது, அசை போட்டு மென்னுட்டு இருக்குது. எந்த ஒரு சத்தமும் இல்லாத அந்த டைமிங்கில் எது மட்டும் கேட்டுட்டு இருக்குது, அந்த ஹார்ஸை சூ பண்ணுற சவுண்டு மட்டும் கேட்குது. And a bird flew up out of the turret above the traveler's head. ஸோ அங்கே இருக்கிற பில்டிங்கில் ஒரு டவர் மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்குது. அந்த பிளேஸ்ல இருந்து ஒரு பேர்டு மட்டும் என்ன பண்ணுது, அந்த டிராவலரோட தலைக்கு மேலே பறந்து போகுது. ஸோ இந்த பேராகிராஃபில் என்ன பார்க்குறோம்,
ஒரு டிராவலர் ஒரு மிட் நைட்டில் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே வர்றாரு. எதில் வர்றாரு? அவருடைய ஹார்ஸில் வர்றாரு. ஸோ அங்கே இருக்கிற ஒரு வீட்டோட கதவு அவருக்கு நிலாவோட வெளிச்சத்தில் தெரியுது. ஸோ என்ன பண்ணுறாரு? அவருடைய ஹார்ஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த கதவை வந்து தட்டுறாரு. தட்டி யாராவது இங்கே இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ அந்த அந்த ஹார்ஸ் வந்து என்ன பண்ணிட்டு இருக்குது? அங்கே இருக்கிற அந்த ஃபர்ன்ஸை சீவ் பண்ணிட்டு இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த டர்ரேட்ல இருந்து ஒரு பேர்டு வந்து அந்த டிராவலரோட ஹெட்டுக்கு மேலே பறந்து போகுது. Now second para. And he smote upon the door again a second time. Is there anybody there? He said. But no one descended to the traveler, no head from the leaf-fringed sill, leaned over and looked into his grey eyes, where he stood perplexed and still. Okay. அண்ட் ஹீ ஸ்மோட் மீன்ஸ் என்னன்னு பார்த்தோம்? வேகமாக தட்டுறது. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு? திரும்ப ஃபர்ஸ்ட் டைம் தட்டுறாரு. தட்டி யாராவது இங்கே இருக்கீங்களான்னு கேட்குறாரு. யாருமே என்ன செய்யல, அவருக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. ஸோ வேகமாக நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணுறாரு? வேகமாக கதவை தட்டுறாரு. ரொம்ப சத்தமாக ரொம்ப நல்ல சத்தம் கேட்குற அளவுக்கு திரும்பவும் என்ன பண்ணுறாரு? செகண்ட் டைம் அந்த டோரை தட்டுறாரு. தட்டி என்ன சொல்கிறாரு? இஸ் தேர் எனிபடி தேர்? ஹீ செட். என்ன கேட்குறாரு? திரும்பவும் யாராவது இங்கே இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. பட் நோ ஒன் டிசெண்டட் டு த டிராவலர். ஹியர் டிசெண்டட் means in maths you have to know what is mean by descending order. Okay, descending order என்ன பண்ணுவோம்? இறங்கு வரிசைன்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் இங்கேயும் என்ன மீனிங்னா, யாருமே என்ன செய்யலை, அவருடைய குரலை கேட்டு யாருமே இறங்கி வரல. பட் நோ ஒன் descended to the traveler. அந்த டிராவலரோட வாய்ஸுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி யாருமே வரல. No head from the leaf fringed sill. Fringed means a border. ஸோ அந்த ஜன்னல் எல்லாமே எப்படி இருக்குன்னா, அங்கே அந்த ஏன்னா இந்த வீடு வந்து எங்கே இருக்குது? ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ அங்கே இருக்கிற அந்த என்ன சொல்கிறது, அந்த இலைகள் எல்லாமே அந்த ஜன்னல் மேலே இருக்குது. அந்த ஜன்னல் எல்லாமே ஒரு பார்டர் மாதிரி, அந்த இலைகள் எல்லாமே அந்த ஜன்னலுக்கு ஒரு பார்டர் மாதிரி இருக்குது. ஸோ அங்கேருந்து எந்த ஒரு தலையுமே தெரியல, யாரோட தலையுமே தெரியலை, யாருமே அங்கே இருக்கிற மாதிரி தெரியல. leaned over and looked into his grey eyes. அவர் அந்த ஓரமாக உள்ள அந்த சாஞ்சு பார்க்குறப்ப, அந்த ஜன்னல் வழியாக அவர் எட்டி பார்க்குறப்ப யாரோட தலையுமே தெரியல, இவருடைய கண்கள் மட்டும்தான் தெரியுது. where he stood perplexed and still. ஸோ யாருமே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு எப்படி இருக்குதான்? பெர்ப்ளெக்ஸ்ட் மீன்ஸ் என்னன்னு பார்த்தோம்? கன்ஃபியூஷன், குழப்பமாக இருக்கு இவருக்கு. என்னடா நம்ம இவ்வளோ நேரம் கதவை தட்டுறோம், உள்ளேருந்து யாருமே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. But only a host of phantom listeners that dwelt in the lone house then stood listening in the quiet of the moonlight to that voice from the worldman. But only a host of phantom listeners. Listeners means யாரோ கேட்டுட்டு இருக்காங்க. யார் கேட்டுட்டு இருக்காங்க? Only a host of phantom. Phantom means ஆவிகள், பேய்கள். ஸோ கூட்டமாக யார் கேட்டுட்டு இருக்கா? இவர் பேசுறத யார் கேட்டுட்டு இருக்கா? பேய்கள், ஆவிகள் கேட்டுட்டு இருக்குது. That dwelt in the lone house. அந்த தனியாக இருக்கிற அந்த காட்டுக்குள்ள தனியாக இருக்கிற அந்த வீட்டில் யார் வாழ்ந்துட்டு இருக்கா? Dwelt means living. யார் வாழ்ந்துட்டு இருக்கா? ஆவிகள். அதுவும் எப்படி இருக்கான்? கூட்டமா இருக்கு. That stood listening in the quiet of the moonlight. அந்த நிலாவோட வெளிச்சத்துல அமைதியா நின்று அந்த ஆவிகள் தான் இவர் பேசுறத என்ன பண்ணிட்டு இருக்குது? லிசன் பண்ணிட்டு இருக்குது, கேட்டுட்டு இருக்குது. To that voice from the world of men. ஸோ இவருடைய இந்த வாய்ஸை வந்து இங்கே என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, வேர்ல்ட் ஆஃப் மென், அதாவது உலகத்தில் இருக்கிற மனிதர்களை ரெப்ரசன்ட் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த டிராவலரை வந்து அங்கே தனி மனுஷனாக ரெப்ரசன்ட் பண்ணலை, உலகத்தில் இருக்கிற மனிதர்களை வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அந்த லோன்லி ஹவுஸை அவர் 2 times தட்டுறாரு. யாருமே இவருடைய வாய்ஸுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலை. ஆனால் அங்கே வந்து யார் இருக்காவா? அந்த தனியாக இருக்கிற அந்த ஹவுஸில் வந்து யார் இருக்காங்க? கூட்டமாக. ஹோஸ்ட் ஆஃப் ஃபேண்டம்னா ஆவிகள் தான் வந்து கூட்டமாக நின்று இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத அமைதியாக அந்த நிலாவோட வெளிச்சத்தில் அமைதியாக நின்று கேட்டுட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. Stood thronging the faint moonbeams on the dark stair that goes down to the empty hall, hearkening in an air stirred and shaken by the lonely traveler's call.
stood thronging. thronging means என்னன்னு பார்த்தோம், crowding, கூட்டமா நிக்குது. அந்த ஆவிகள் எல்லாமே எப்படி நிக்குதா, ரொம்ப கூட்டமா இருக்கு. the faint moonbeams, அந்த மங்கலான அந்த நிலாவோட ஒளி கற்றைகள் வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த ஜன்னல் வழியை, இப்போ நைட்டோ இல்லை மார்னிங்கோ நம்ம ஜன்னல் வழியாக என்ன வரும், சூரியன் மார்னிங் டைம்னா சூரியனோட வெளிச்சம் ஜன்னல் வழியாக உள்ளே வரும். ஸோ நைட் டைமிங்கில் நிலாவோட வெளிச்சம் உள்ளே வரும். ஸோ இவர் வந்து அந்த கதவு வழியாக பார்க்கும்போது, அந்த ஜன்னல் வழியாக பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, அந்த மூன்லைட்டோடைய மூன் பீம்ஸோட வெளிச்சத்தில் அந்த ஒரு படிக்கட்டு தெரியுது. ஸ்டார்ஸ் மீன் படிக்கட்டு. ஸோ அந்த படிக்கட்டில் வந்து என்ன தெரியுது, அந்த ஆவிகள் வந்து கூட்டமாக நிற்கிறது தெரியுது. தட் கோஸ் டவுன் டு த எம்டி ஹால். அந்த படி வந்து எதற்கு போகுதாம், எம்டி ஹால். ஏன்னா அந்த வீட்டில் யாருமே இல்லை, ஏன்னா இந்த ஆவிகள் எல்லாமே ஒரு ஓரமாக நின்றுட்டு இருக்கு. ஸோ அங்கே இருக்கிற ஒரு எம்டி ஹாலுக்கு தான் அந்த படிகள் எல்லாமே போகுது. Hearkening in an air, stirred and shaken by the lonely traveler's call. ஸோ அந்த ஆவிகள் வந்து என்ன பண்ணியிருக்குது, ஹாக்கனிங்னு என்னன்னு பார்த்தோம், லிசனிங் அட்டென்டிவ்லி, ரொம்ப கவனமாக கவனிச்சுட்டு இருக்குது. ஸோ இந்த அந்த டிராவலர் வந்து என்ன சொல்கிறாரு, ஏதோ சொல்ல வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுது, அப்படியே அமைதியாக நின்று ரொம்ப கவனமாக கேட்டுட்டு இருக்குது. பை த லோன்லி டிராவலர்ஸ் கால். ஸோ இவன் இந்த தனியாக வந்த இந்த டிராவலர் வந்து என்ன சொல்ல போகிறாரு அப்படின்றத யார் கவனிச்சிட்டு இருக்காங்க, அந்த ஃபேண்டம்னா ஆவிகள். அப்போ இவர் யாராவது இப்போ நம்மளே ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவோம், திடீர்னு நம்ம ஒரு வழியில் போயிட்டுருக்கோம், திடீர்னு ஒரு வீட்டை பார்த்து நிற்கிறோன்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு தேவை இருந்திருக்கும். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுவோம், அங்கே போய் பார்ப்போம். அதே மாதிரி இந்த டிராவலரும் ஏதோ ஒரு மெசேஜுக்காக, ஏதோ ஒரு ப்ராமிஸ்க்காக என்ன பண்ணுறாரு, அந்த வீட்டோட கதவை போய் தட்டுறாரு. ஆனால் யாருமே வந்து என்ன பண்ணல, அவருக்கு லிசன் பண்ணலை, யாருமே அவருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலை. ஆனால் அந்த வீட்டில் வந்து யார் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க, பேய்கள், ஃபேண்டம், ஹோஸ்ட் ஆஃப் ஃபேண்டம், ஆவிகள் தான் நின்று அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டுட்ருக்குது. ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.